ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ லெவனிங் எபிசோட் 11 பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுதான் வந்து பெஸ்ட் எபிசோட்ஸ் ஆஃப் சோலோ லெவனிங். வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபைட் சீனுக்கு மட்டும் நான் வந்து வீடியோ போடுவேன். மற்றபடி மற்ற சீனுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். ஸோ நியூ மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம போன எபிசோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்வோ. ஸோ நம்ம ஜின்வோ வந்து என்ன பண்ணான்னா ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு இருந்தான். ஸோ அந்த இடத்துக்கு வந்து கன்டினியூ ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து என்ன பண்ணுறான்னா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டான். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு என்னென்னா அவனுக்கு வந்து போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனோட வந்துச்சு. அதில் என்ன வந்துச்சுன்னா ஜாப் சேஞ்ச் கொஸ்டின் சொல்லிட்டு வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான கொஸ்டின் இல்லை. ஸோ இது வந்து சைடு கொஸ்டின் மாதிரி. ஸோ வேணும்னா பண்ணலாம், வேணான்னா பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஜின்வா என்ன நினைக்கிறான்னா இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணணும்னு வந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பீனியன் மாதிரி இருக்குது. ஸோ பிடிச்சா பண்ணு, இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் ஜின்வோ, ஓகே நான் வந்து இந்த கொஸ்ட் பண்ணணும்னு தோணுது. அப்போ தான் வந்து நான் பவர்ஃபுல்லாக ஆவேன். ஸோ அப்போ தான் வந்து அவன் வந்து இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து ஆல்ரெடி போன எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உனக்கு கொலை பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வந்து ஸோ அதனால் வந்து நான் இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே போகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனை வந்து நெக்ஸ்ட் சீன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ரிச் பையன் இருக்கான ஒரு பணக்கான பையன். ஸோ அவன் வந்து அவன் அப்பாவோட உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அவன் அண்ணாக்கார வர மாதிரி காமிக்கிறாங்க. திருப்பி வந்து நம்ம ஜின்வோட இடத்துக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வருவோம். ஸோ ஜின்வோ என்ன பண்ணான்னா அந்த ஜங்ஷனுக்குள்ளே போகிறான். ஸோ இந்த ஜாப் சேஞ்ச் கொஸ்ட் இருக்குதுன்னா ஸோ அதுக்குள்ளே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வைங்க, ஸோ ஒரு கைட்டாட்டம் வந்து நடந்து வருது. ஸோ அந்த கைட்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு கத்தியை வச்சுட்டு, ஸோ உங்களுக்கே தெரியும் கைட்னா எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம ஜின்வா என்ன பண்ணோம்னா நார்மலாக எல்லா எனிமீஸும் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கத்தியிலேருந்து ஒரு வெட்டுறான். ஸோ பட் அது வந்து எந்த எஃபர்ட்டுமே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஜின்வா வந்து 2-3 டைம் அதை வெட்டி பார்க்கணும். பட் என்ன சைடு வெட்டினாலும் சரி அவனோட கத்தி வந்து அதுக்கு வந்து சுத்தமாக பயன்படலை. ஸோ அதுக்கப்புறம் ஜின்வா என்ன நினைக்கிறேன்னா ஓகே இது கத்தி சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம அவனோட கையை யூஸ் பண்ணி கையிலேருந்து அதை வந்து பிச்சு போடுறான். அந்த கைட்டேவே பிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டெஃபீட்டட்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் ஜின்வோக்கு என்னன்னா சரி ஃபுல் ரெக்கவரி அதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்ப்பான். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவனால் வந்து இந்த ஃபுல் ரெக்கவரி அதுக்கப்புறம் வந்து அவன் ஹீலிங் போர்ஷன்ஸ் எதுவுமே அவனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எஸ்பி வந்து இதுக்கு முன்னாடி லோவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல் ரெக்கவரின்னு சொல்லிட்டு அதை பண்ணோடனே அவனுக்கு ஃபுல்லாக ஹீல் ஆயிடுவான். ஸோ அது வந்து இந்த ஜங்ஷனில் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக அந்த கைட்டை முடிச்சிடுவான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4-5 கைட் வருது அதே மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நம்ம ஜின்வோ வந்து சண்டை போட்டு முடிச்சிடுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சீன் காமிக்கிறான். இன்னொரு சீனில் பார்த்தா இந்த ஐசன் மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் தானே. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எல்லா எஸ் ரேங்கர்ஸும் கூட்டிகிட்டு ஒரு பிளேஸுக்கு போனான். ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து சண்டை போட்டுட்ருக்கான். அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையுமே வந்து அந்த எல்லா கைட்ஸுமே அட்டாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்வோவுக்கும் நிறைய இது வந்து கிடைக்கிது. ஸோ என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ என்னென்னா ஜின்வோனால் வந்து கோகு மாதிரி வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஸோ டக்குன்னு சென்ஸ் பண்ணி ஒரு இது கத்தி எடுத்து ஒரு சொருகிடுவான். பின்னாடி பார்த்தீங்கன்னா செட்டு தான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வெகுமி மாதிரி ஒருத்தன் இருந்தானே. ஸோ அவன் வந்து செட் யூஸ் பண்ணுவான். அதே ட்ரிக் வந்து இங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க. உடனே ஜின்வா வந்து என்னடா இது அசஸனும் இங்கே இருக்காங்களான்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து சாவடிச்சிருக்கோட பார்த்தா அசஸன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு கைட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அசஸன் வராங்க. ஸோ அவன் வந்து வாய் சொல்லி மூடல. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல வந்து மேஜ் வரா. ஸோ மேஜ்லாம் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஹாரி பாட்டர் பிளாக் க்ளோவில் வர கேரக்டர்ஸ் மாதிரி. ஸோ இன்னொருத்த மேஜிக் யூஸ் பண்ணுறான். உடனே நம்மளோட ஜின்வோ என்ன நினைக்கிறான், இது வந்து நார்மல் ஜென்சன் மாதிரி இல்லை. ஒருத்த வந்து கைட் ஆட்டம் இருக்கான், இன்னொருத்த பார்த்தீங்கன்னா அசஸின் ஆட்டம் இருக்கான், இன்னொருத்த பார்த்தா மேஜ் யூஸ் பண்ணுறான். ஸோ நிறைய பேர் வராங்களேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டுருக்கான். அனிமேஷன் ஆஸ் யூஸ்வல் நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து பெசினேட்டை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பெசினேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐசன் மாதிரி இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், தேங்க்ஸ் பெசிடென்ட், நீங்கள் வந்து அலோவ் பண்ணதுக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஜெஸ்ஸோ ஐலாண்டு போகிறோம். ஸோ இது வந்து எங்களோட 3rd டைமு இந்த மாதிரி நாங்கள் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த தாத்தாவும் சொல்கிறான், இல்லை உண்மையான தேங்க்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும். நீங்கள் தான் வந்து
ஜென்சோ ஐலாண்டை பற்றி வெளியில் யாருக்கும் சொல்லாமல் பாதுகாப்பாக ஒன்று வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஐலாண்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டான். எல்லாத்தையும் புதுசாக ஒரு ஸ்கில்லாட்டம் கிடைக்குது. என்னென்னா இது வரைக்கும் சாவடிச்ச அந்த கைட்ஸோட ஆர்மர் எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஆர்மர் வந்து அவன் வேர் பண்ணான்னா அது வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கேட் வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ உள்ளே போயிட்டு இருப்பான். உள்ளே போனோடனே பெரிய ஒரு ப்ளூ கலர் கேட் ஆட்டோ ரெட் கலர் கேட் ஆட்டோ இருந்துச்சு. ஸோ ஜின்வோ என்ன நினைக்கிறேன் ஓகே பாஸ் வந்து உள்ளே தான் இருப்பாங்க போல், சரி நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனான். உள்ளே போய் கதவு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சினிசனான ஒரு அவனுக்கு ஜின்வோனால் ஃபீல் பண்ண முடியணுமோ உள்ளே அவனுக்கு பயங்கரமாக ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உள்ளே இருக்கிற போது பார்த்தா உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா எம்டி ட்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ எம்டி ட்ரோனை வந்து ஒரு கைட் வந்து பாதுகாக்கிறாமா. ஸோ அந்த கைட்டு யாருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வரான். ஸோ அது அவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து எங்கிரேஸ். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே இப்போ என்னோட சேனலுக்கு எல்லாருமே வந்து இந்த நேம் வந்து மறக்காமல் மெமரியில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை ஸ்பாய்லர் இல்லை. ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து மெமரியில் வச்சுக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு தெரியல, இங்கிரீஸ். ஸோ இந்த இங்கிரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரோன் இருக்கிறான இந்த சேரை வந்து பாதுகாக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜின்வோ என்ன பண்ணா சரி இதை வந்து நான் அட்டாக் பண்ண போகிறேன்றான். ஸோ அதுவும் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. அனிமேஷன் ஆஸ் யூஸ்வல் வேறு லெவலில் இருக்குது. நானே வீடியோ போட்டிருப்பேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஜின்வோ வந்து என்ன சொல்கிறான்னா இங்கிலீஷும் இவனும் வந்து 2 பேருமே வந்து ஒரே லெவலில் தான் ஸ்பீட் இருக்காமா. பட் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கானே ஸோ அவன் வந்து ரொம்ப போவார். ஜின்வோவை போட்டு துண்டு என்ன சொல்கிறது போட்டு அடின்னு அடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்விங்கு பண்ணாவே போதும் எல்லாமே இந்த செவுறு எல்லாமே உடஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு ஜின்வோ வந்து இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு கத்தி எடுத்து எல்லாம் சொருகி பார்ப்பான். பட் எது எடுத்தாலும் சரி அந்த இங்கிலீஷ்க்கு வந்து இந்த கத்தியே யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து கைட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஜின்வோ என்ன சொன்னால் வேறு வழியே இல்லை, இப்போ வந்து நான் கையை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கையை யூஸ் பண்ணுறான். ஸோ கையை யூஸ் பண்ணும்போது பார்த்தா எக்ரீஸ் என்ன பண்ணுறதா இங்கிலீஷ் தான் அந்த கைட் நேமு. ஸோ அந்த கைட் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ அந்த கைட் என்ன பண்ணுதுன்னா இப்போ கையை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கத்தியை உள்ளே வச்சுருவான் யார் நம்ம ஜின்வோ. ஸோ அதுக்கப்புறம் அந்த கைட் என்ன பண்ணுதுன்னா அது கத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ அதையும் வந்து கத்தியை வந்து கீழே அப்படியே செவுத்தில் போட்டு அதுக்கு பின்னாடி வந்து 2 குட்டி கத்தி அதையும் வந்து கீழே போட்டுருச்சு. அதுவும் வந்து கையில் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. உடனே நம்ம ஜின்வோ என்ன நினைக்கிறான் அடப்பாவி, ஸோ நீ வந்து என்னை ரொம்ப சீப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கியா, பரவாயில்லையே நீயும் வந்து கை சண்டை போடலான்னு சொல்லிட்டு போடுறியா, வாரா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஆஸ் யூஸ்வல் 2 பேரோட ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்குது. பட் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தா இங்கிலீஷ் போட்டு இவனை போட்டு வயிற்றில் குத்து மூஞ்சில் குத்து செவுத்து அடித்து அடின்னு போட்டு அடித்து துவச்சி பயங்கரமாக அனிமேஷன் ஆஸ் யூஸ்வல் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஜின்வோ சரி என்னென்னமோ அட்டாக் பண்ணி பார்க்குறேன், அது எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கைட் என்ன பண்ணுறதுனா அவனை அடித்து தூக்கி போட்டுருச்சு. தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜின்வோ இருக்காங்க. ஸோ ஜின்வோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ட்ரோனில் வந்து உட்காந்துருவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்வாலாம் சுத்தமாக முடியல, அப்படியே மைக்கப் போட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு லைட்டாக இந்த ஃப்ளாஷ்பேக் ஆட்டம் வருவான்னு. ஸோ அந்த பவர் ஆஃப் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போடுறோன்னு மெயின் கேரக்டருக்கு பவர் வருவானே. ஸோ அந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிறத காமிக்கிறாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் இருக்கானே ஸோ இவன் மைக்கை போட்டோன்னே என்ன பண்ண இது வரைக்கும் அவன் கையாக சண்டை போட்டுருச்சு. இது பாருங்க இந்த இங்கிலீஷ் இந்த கைட் இருக்கானே. ஸோ இந்த கைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ மெயின் கேரக்டர் எப்போ வந்து கையில் சண்டை போடுறான் அதுவும் கையில் சண்டை போடுறது. அது நினச்சிருந்தா அது வந்து கத்தியை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணல, அது வந்து கையில் தான் சண்டை போடுறது. மெயின் நல்லா ஈவன் தான் இது வந்து நம்மளோட பாஸாக இருந்துச்சு, கேமில் ஒரு பாஸாக இருந்தாலும் சரி கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி சண்டை போடுது. ஸோ இப்போ இது வந்து இவன் மைக்கப்பட்டு விழுந்துட்டான்னு நினச்சிட்டு அதை என்ன பண்ணுறது கத்தியை வந்து எடுத்து அதை வெட்ட பார்க்குது. யார் நம்மளோட ஜின்வோவை வந்து வெட்ட பார்க்குது, ஏன்னா அவன் மைக்கப்பட்டு விழுந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் அதை வெட்ட பார்க்குது. ஸோ அதை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோவுக்கு வந்து திடீர்னு வந்து ஆஸ் யூஸ்வல் ஃப்ளாஷ்பேக் வந்தாவே மெயின் கேரக்டர் பவர்ஃபுல் வந்துடுறானே. ஸோ ஜின்வோவுக்கு வந்து பவர்ஃபுல் வந்துடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணால் அந்த கத்தியை வந்து பிடிச்சிட்டு இல்லை நான் இன்னும் தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பவரில் வந்து புஷ் பண்ணுறான். புஷ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இந்த கத்தி இருக்கிறான் இது அந்த இங்கிலீஷோட கத்தி வந்து கீழே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கைட்டோட கண்ணுக்குள்ளேயே ஒரு சொருகிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கைட் வந்து அந்த கத்தியை வந்து பிடுங்கி அந்த கண்ணிலேருந்து பிடுங்கி அதை வந்து வெட்டலான்னு பார்க்கும்போது பார்த்தா ஜின்வோ வந்து டிசபிள் பண்ணிடுறான். ஸோ ஜின்வோ என்ன சொல்கிறான் இந்த கத்தி வந்து நான் தான் ஓனரு, நீ பிடிச்சா அது உனக்கு வராதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா இது வந்து டிசபிள் ஆகிடுச்சா திருப்பி வந்து என்னோட இன்வெர்டரியில் தான் வரும்னு சொல்லிட்டு திருப்பி அவன் இன்வெர்டரியில் வந்து இந்த டைம் பார்த்தா அந்த கைட்டோட இன்னொரு கண்ணில் குத்தி அதுக்கப்புறம் கழுத்தில் குத்தி
அப்புறம் ஃபுல்லாக கழுத்து அந்த இந்த கைட்டோட சின்ன கேப்பெல்லாம் இருக்குதுன்னா ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே குத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கைட்டு செத்துருச்சு. அதுக்கப்புறம் ஜின்வோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கைட்டு வந்து இவனோட வேற லெவலில் பவராமா. ஸோ இருந்தாலும் வந்து இவன் தான் ஒரு ஃப்ளூக்கில் வந்து இவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறான். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கைட் வந்து இவன் வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் வந்து அதை என்ன பண்ணுன்னா வெட்ட வரும். ஸோ அந்த டைம் பார்த்தா திடீர்னு வந்து இவனுக்கு ஃபுல் பவர் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தோடனே பவர்ஃபுல்லாக வந்து வெட்டிட்டான். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளூக் மாதிரி இவனே அவனுக்கு சொல்லிக்கிறான், இது வந்து என்னையோட பவரு. ஸோ என்னையோட ஸ்பீடாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரென்த் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது, இருந்தால் நான் ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ரிவார்ட்ஸு நிறைய இது வருது. அதுக்கப்புறம் கடைசி ரிவார்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு ஒன்று வருது. ஸோ இந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதில் வந்து யூஸ் பண்ண அந்த கல். ஸோ அந்த கல்லை உடச்சானா வந்து அவன் உலகத்துக்கு போயிடுவான். ஸோ அவன் என்ன நினைக்கிறான், ஏன் இந்த கல் இப்போ வருதுன்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் வருது. இன்னொரு டாஸ்க் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உயிரோட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய போர்ட்டலாட்டம் ஓப்பன் ஆகுது. நிறைய போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1, 2 இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 20 போர்ட்டலாட்டம் வருது. 20 போர்ட்டலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கைட்ஸு, அதுக்கப்புறம் மேஜு, அதுக்கப்புறம் அசாசன் எல்லாருமே உள்ளேருந்து வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜின்வோ வந்து ஒன்றா வெட்டிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ரெட்டு தான் மாயமாக மறைவாங்க, அந்த இது யூஸ் பண்ணுவான். பட் இன்னொரு அந்த இதில் இருக்கிற மேஜ் வந்து அதோட பவர் யூஸ் பண்ணி இவனோட ஸ்ட்ரெட்டை வந்து தூக்கி போட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்ன நினைப்பான், ஜின்வோ ஆடி நான் செம வீக்காக இருக்கேன், என்னோட ஹெச்பி இருக்கணும், மானம் எல்லாமே கம்மியாக இருக்குது, ஸோ இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டன்ட் ஸ்டோன் ஆட்டம் இருக்கிறான், அந்த ஸ்டோனை வந்து உடைக்க போவான். ஆக்சுவலாக அவன் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கைட் வந்து இன்னொரு கைட் வந்து அவனோட வெட்டிடும். ஸோ வெட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் கையிலேருந்து அந்த ஸ்டோன் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டோன் எடுக்கலான்னு போயிட்டு அந்த ஸ்டோன் கீழே வந்துச்சு, அதை எடுக்கலாம் போகும்போது பார்த்தா ஏகப்பட்ட கைட்ஸ் வந்து இவனை வந்து அட்டாக் பண்ண வரும். ஜின்வோவும் பார்த்தா ஐயோ முடிஞ்சோண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சு, அனிமேஷன் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் உண்மையான மால்வா படிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும், ஃபைட் வந்து இருந்துச்சு, பட் இவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து அனிமேஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மால்வாவில் பார்த்தா டக்குன்னே முடிஞ்சிடும். ஸோ ஒரு எபிசோடு தான், ஒரு சாப்டர்லேயே முடிஞ்சிடும். பட் இது வந்து வேறு லெவலுக்கு நிறையா இது இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த கையில் சண்டை போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜின்வோ வந்து வெட்டி சாவடிச்சிடுவான். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே போச்சு. ஸோ அனிமேஷன் வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.